இப்போது ஆட்டோகேடில் வந்து ஒரு சிம்பிளான டிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம மாடலிங் வந்து பண்ணியிருப்போம். அதாவது ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸாக ஒரு 2Dயாகவே வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு 3Dலேருந்து எப்படி ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நார்மலாக ஒரு ரெக்டாங்குலர் பாடி வந்து கிரியேட் பண்ணுறோம். அதில் 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல். ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து டாப்பில் ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சாலிட் பாடியை கிரியேட் பண்ணுறேன். இப்போ சைட் ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு சர்க்குலர் பாடி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து நான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணோம். டிஃபால்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோகேடில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைலை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதில் ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து ட்ராப் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம ஆர்த்தோகிராஃபிக் ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் இல்லை தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஸ்பேஸ். இதில் மாடல் ஸ்பேஸ்ன்ற கமெண்ட் இருக்கா, ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த என்டையர் மாடலே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இப்போ லே அவுட்டுக்கு ஒரு நேம், இப்போ ஒரு 3ன்னு ஒரு நேம் இல்லை 2ன்னு ஒரு நேம் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா அந்த பர்டிகுலர் இதில் லே அவுட் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிரும். 2ன்ற வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இதில் ஓரியன்டேஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணுறது நம்ம ஓரியன்டேஷன்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட்டு என்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து வியூஸ் வந்து ஷோ ஆகுது. இது லே அவுட்டில் தான் நம்ம டிஃபால்ட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து வியூ பேஸ்ன்ற கமாண்டை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கமாண்டை டைப் பண்ணிட்ட பிறகு அதில் மாடல் ஸ்பேஸ் இதில் இருக்க 2 ஆப்போசிட் பாடியை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். பிரைமரி பாடி அண்ட் செகண்டரி பாடி பிக் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட்டு வந்து என்டர். இதுக்கு லே அவுட்டுக்கான நேம் 3ன்ற நேமை வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். அந்த 3 லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டாப் போர்ஷன்ஸ், டாப்பு, ஃப்ரண்ட்டு, சைடு, ஐசோமெட்ரிக் வியூ 4 டிஃப்ரெண்ட் வியூஸ் கொடுத்தாச்சா. இப்போ என்டரை கிளிக் பண்ணணும். அப்படியே அது பார்த்தீங்கன்னா 2Dயாக எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இதுதான் சிம்பிளாக வந்து ஒரு மாடல் 3D மாடலை 2Dயாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். தேங்க்யூ.